ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த நாட்களிலே நாம் எபேசு சபையை குறித்ததான காரியங்களை நாம் கற்றுக்கொண்டோம். அதுல இன்னும் ஏராளமான சத்தியங்களும் ஆழங்களும் அதற்குள்ளாக இருக்கிறது. எனவே அதை நீங்கள் வாசியுங்கள். தேவன் இன்னும் ஆழத்திற்குள்ளாக தேவன் உங்களை கொண்டு செல்வாராக. கர்த்தருடைய நாமத்திற்கு எப்பொழுதும் மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு நாம் காண இருக்கிறதான சபை 2வது சபை சிமிர்னா சபை என்பதை பார்க்கிறோம். சிமிர்னா சபை எபேசு சபையை சொல்லும் பொழுது ஆதியில இருந்த அன்பை விட்டதான அல்லது இழந்ததான சபை என்பது அதற்கு சரியாக பொருந்தும். சிமிர்னா சபை என்பது உபத்திரவ கால சபை அல்லது உபத்திரவப்படுத்தப்பட்ட சபை என்பதை பார்க்கிறோம். சிமிர்னா சபை உபத்திரவத்தின் வழியாக, பாடுகள் வழியாக, மிகுந்த கஷ்டத்தின் வழியாக, மிகுந்த நெருக்கத்தின் வழியாக கடந்து போன ஒரு சபை என்பதை பார்க்கிறோம். சிமிர்னா சபை பாடு அனுபவித்ததான ஒரு சபையாக இதை பார்க்கிறோம். ஆண்டவருக்காக, சத்தியத்திற்காக பாடு அனுபவித்த சபையாக இந்த சிமிர்னா சபையை நாம் பார்க்கிறோம். நாம் ஆண்டவருக்குள்ள கிறிஸ்துவுக்குள் படுகிற ஒவ்வொரு பாடுகளுக்கும் தேவன் மேன்மையை வைத்திருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்றியும் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி தேவன் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அன்றைய உலகத்தினுடைய பாடுகள் இனி வரப்போகிற மேன்மைக்கு ஒப்பானவைகள் அல்லவே என்பதாக நம்ம வாசிக்கிறோம். சோ இந்த உலகத்திலே பாடுகள், பிரச்சனைகள் இருக்கிறது. அதன் வழியாக தேவன் நம்மை நடத்தி முடிவாக ஜெயத்திலே கொண்டு வந்து நிறுத்துகிறார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய சபையாக இந்த சபை இருக்கிறது. பாடு அனுபவித்த ஒரு சபையாக இந்த சிமிர்னா சபையை நாம் பார்க்கிறோம். முதல்ல சிமிர்னா சபையை குறித்து படிப்பதற்கு முன்பாக அந்த பட்டணத்தை குறித்து படிப்பது சரியாகும். ஒவ்வொரு சபையையும் இருக்கக்கூடிய 7 சபைகளை நாம் படிக்கும் பொழுது முதலாவது அந்த சபை எந்த இடத்துல அமைந்திருந்தது என்பதை படித்து பின்பாக நாம் வேதத்தின் அடிப்படையில் சபையினுடைய காரியங்களை ஆராய்வது சால சிறந்தது என்பதை பார்க்கிறோம். முதல்ல இந்த சிமிர்னா பட்டணத்தை, இந்த பட்டணத்திற்குள்ளாக இருந்ததான சபை சிமிர்னா பட்டணம் என்பதை நாம் கவனத்திலே கொள்வோம். இது எபேசுவில் இருந்து வடமேற்காக ஒரு 40 மைல் தொலைவில், எபேசு பட்டணத்தில் இருந்து ஒரு 40 மைல் தொலைவில் வடமேற்கு பகுதியாக இந்த பட்டணம் அமைந்திருந்ததை பார்க்கிறோம். எபேசுக்கு வடமேற்கு பகுதியில ஒரு 40 மைல் தூரத்தில் இந்த சிமிர்னா பட்டணம் அமைந்திருந்தது என்பதை பார்க்கிறோம். வியாபாரத்திற்கு பெயர் போன பட்டணம். இது எல்லாமே துறைமுக பட்டணமாக கடல் கரைக்கு அருகாமையிலே இருந்தபடினாலே இங்கெல்லாம் வியாபாரம் மிக செழித்தோங்கியதை நாம் பார்க்க முடியும். வியாபாரங்கள் நிறைந்த பட்டணமாக இது காணப்படுகிறது. மேலும் இந்த பட்டணத்திற்கு சொல்லும் போது ஆசியாவின் அணிகலன் எனவும் மணிமுடி என்றும் மிக முக்கியமான ஒரு பட்டணமாக இது அழைக்கப்பட்டது. ஏன்னா இந்த பட்டணத்துக்குள்ள தெருக்கள் எல்லாம் நேராக இந்த பட்டணத்துக்குள் இருந்த தெருக்கள் எல்லாம் நேராக இருந்ததாக நாம் கவனிக்க முடிகிறது. ரொம்ப அழகா அந்த பட்டணத்தை வடிவமைத்திருந்தாங்க. இந்த பட்டணத்துக்குள்ள ஜியஸ் அப்படிங்கிறதான கிரேக்க தேவதையினுடைய கோயிலும் இருந்ததை பார்க்க முடிகிறது. இது இப்பொழுதும் இருக்கிறது. இந்த பட்டணம் துருக்கி பகுதியில இந்த பட்டணம் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இப்பொழுது இது சிமிர்னா என்று அழைக்கப்படாமல் இஸ்மீர் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். இது 1ஆம் நூற்றாண்டிலே சிமிர்னா பட்டணம் என்று அழைக்கப்பட்டது. துருக்கி பகுதியில இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இந்த பட்டணத்தினுடைய பெயர் மருவி இஸ்மீர் என்று அழைக்கப்படுகிறதை பார்க்க முடிகிறது. அதிகமான வசனங்கள் அல்ல, குறைந்த வசனங்களை கொண்டதான
இந்த சிமிர்னா சபை, இதை உற்று நாம் கவனிக்கும் பொழுது ஒரு அற்புதமான சபையாக இது காணப்படுகிறது. ஒரு 4 வசனங்கள் 8, 9, 10, 11 என்ற நிலைமையிலே ஒரு 4 வசனங்களை மாத்திரம் இந்த சிமிர்னா சபையை குறித்ததான வெளிப்பாட்டை ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு கொடுத்ததை நாம் இங்கே கவனிக்க முடிகிறது. சிமிர்னா என்பதை பார்க்கிறோம். நாம் ஏற்கனவே அறிந்தது போல சிமிர்னா சபை, இதற்கு கொடுக்கப்பட்டதான ஓமையை நம்ம பார்ப்போம். சிமிர்னா என்றாலே வெள்ளை போலம் அல்லது கசப்பு என்பது பொருள். ஒரு பெயருக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதுபோல எபேசு என்றால் விரும்பப்படத்தக்கது என்பதை கவனித்தோம். அதுபோல சிமிர்னா என்றால் இதனுடைய அர்த்தம், சிமிர்னா என்ற பெயருக்கு அர்த்தம் வெள்ளை போலம் அல்லது கசப்பு என்பதை நாம் கவனிக்கிறோம். இந்த சிமிர்னா சபை, இதை குறித்து சொல்லும் பொழுது கரைதிரையற்ற அல்லது குறையில்லாத ஒரு சபையாக இதை நாம் பார்க்கிறோம். 7 சபைகளிலே 2 சபையை மிக முக்கியமான சபையாக, அதாவது குறையில்லாத சபையாக இதை நாம் கவனிக்க முடியும். மற்ற 5 சபைகளிலேயும் தேவன் சில குறைகளை கூறுவது உண்டு. ஆனால் சிமிர்னா மற்றும் பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் அந்த சபையை குறித்து சொல்லும் பொழுது அந்த சபையில எந்த விதமான கலக்கம் அல்லது கலகம், எந்த விதமான களங்கம் இல்லாத சபை, அந்த வார்த்தை சரியாக இருக்கும். களங்கம் இல்லாத சபை, குறையில்லாத சபை, பிழையில்லாத சபை, குற்றமில்லாத சபை, தேவன் விரும்புகிற சபையாக இந்த சிமிர்னா சபை காணப்பட்டதை பார்க்கிறோம். எனவே குறையில்லாத சபையாக, களங்கம் இல்லாத சபையாக இந்த சபையை நாம் பார்க்க முடியும். சிமிர்னா நம்ம ஏற்கனவே படிச்சது போல கசப்பு அல்லது வெள்ளை போலம் என்பதை பார்க்க முடியும். சரி, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சாஸ்திரிகள் காண வந்த பொழுது, கிழக்கிலிருந்து வந்த சாஸ்திரிகள் இயேசுவை பார்க்க வந்த பொழுது அவர்கள் 3 விதமான பொருட்களை கொண்டு வந்தார்கள். பொன்னை கொண்டு வந்தார்கள், தூபவர்க்கத்தை கொண்டு வந்தார்கள், வெள்ளை போலத்தை கொண்டு வந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த பொருட்கள் எல்லாம் அவர்கள் புறப்படுகிற பொழுதே தங்கள் கைகளிலே அவர்கள் அங்கிருந்து கொண்டு வந்ததை பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு தெளிவுள்ள சாஸ்திரிகளாக, தேவனுடைய வெளிப்பாடுகளை பெற்றவர்களைப் போல அவர்கள் அழகாக அந்த பொருட்களை கொண்டு வந்ததை பார்க்க முடியும். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே என்று தேடி வந்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக கண்டு பொன்னையும், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஆசாரியராக கண்டு தூபவர்க்கத்தையும், அவர் உலகத்தின் மனிதனுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி என்பதனாலே வெள்ளை போலத்தையும், பாடுகள் வழியாக, இரத்த சிந்துதல் வழியாக மீட்பை ஏற்படுத்துவார் என்பதற்கு அடையாளமாக வெள்ளை போலத்தையும் கொண்டு வந்தார்கள். அவர் ராஜா என்பதற்கு அடையாளமாக பொன்னையும், அவர் மனிதருக்கும் பிதாவுக்கும் இடையிலே மத்தியஸ்தராக ஊழியம் செய்வார் என்பதற்கு அடையாளமாக அவரை ஆசாரியராகவும், பிரதான ஆசாரியராகவும், முழு மனுக்குலத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டியாக பாடுகள் வழியாய் கடந்து போவார் என்பதற்கு அடையாளமாக வெள்ளை போலத்தையும் அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்பதை கவனிக்க முடியும். அப்போ கசப்பு என்பதை நாம கவனிக்கிறோம். இந்த சிமிர்னா இந்த பெயரிலேயே நம்ம பார்க்கும் பொழுது அந்த வசனத்தை வாசித்தோமானால், சிமிர்னா சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், சிமிர்னா அந்த மிர் அப்படிங்கிற வார்த்தையை அதுக்குள்ள நம்ம கவனிக்கிறோம். மிர்னா, சிமிர்னா, மிர் அப்படிங்கிற வார்த்தை MYRH அப்படின்னு நினைக்கிறேன். மிர் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. மிர் அப்படின்னாலே அது ஒரு கசப்பு என்பதை பார்க்க முடியும். மிகுந்த கசப்புள்ள ஒரு திரவியமாக அது காணப்படுகிறது. அந்த நம்ம பயன்படுத்தக்கூடியதான எல்லா வாசனை பொருட்களிலேயும் இந்த மிர் அப்படிங்கிறதான இந்த கசப்பு என்பது அது கலக்கப்படுகிறது. ஆனால் இதனுடைய உள்ளான அர்த்தம், காரியம் என்ன அப்படின்னா, அந்த கசப்பிலிருந்து
மிகுந்த மனம் கொடுக்கக்கூடியதான வாசனை வெளியே வரும் என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். மிர் கசப்பு தான், ஆனா அதுல இருந்துதான் மிகுந்த வாசனை கொடுக்கக்கூடியதான காரியங்கள் வெளியே அதிலிருந்து புறப்பட்டு வருகிறதை பார்க்க முடியும். மிர் கசப்பு தான், ஆனாலும் அதற்குள்ள மிகுந்த வாசனை இருக்கிறதை பார்க்க முடியும். இந்த சபையானது மிகுந்த கசப்பை அல்லது வெள்ளை போலத்தை போன்று மிகுந்த கசப்பை, பாடுகளை, உபத்திரவங்களை சந்தித்த சபைதான். ஆனால் இந்த சபையில இருந்துதான் கர்த்தரை அறியக்கூடியதான அறிவின் வாசனை, தெய்வீக வாசனை அது எல்லா இடங்களுக்கும் பரவி போனதையும் நாம் பார்க்க முடியும். மிர் இதை பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆசாரியர்கள் தங்களுடைய கொம்புகளிலே, அவங்க வைத்திருக்கிறதான கொம்புகளிலே தைலம் இருக்கிறோம், எண்ணெய் தைலம், அபிஷேக தைலம் என்று சொல்லப்படுகிறது. ஈசாயின் வீட்டுக்கு சென்றதான சாமுவேல் இந்த எண்ணெய் குப்பியை தான் அவர் கொண்டு போகிறதை பார்க்க முடியும். அதற்குள்ளாக, அந்த எண்ணெய்க்குள்ளாக அல்லது அந்த தைலத்திற்குள்ளாக இந்த மிர் அப்படிங்கிறதான அந்த வெள்ளை போலம் கலக்கப்பட்டதாக அது காணப்படும். ஒரு பக்கம் மிகுந்த கசப்பு, அது இன்னொரு பக்கம் பார்த்தோமானால் அது மிகுந்த வாசனை கொடுக்கக்கூடிய ஒரு திரவியமாக காணப்பட்டது. அதுக்கு அதான் சரியான வார்த்தையை நாம் பயன்படுத்த முடியும். என்னன்னா, ஒரு பக்கம் மிகுந்த கசப்பு, ஆனால் இன்னொரு பக்கம் அது மிகுந்த வாசனை கொடுக்கக்கூடியதாக இருந்ததை நாம் கவனிக்க முடியும். அப்போ ஆண்டவர் நம்மை பாடுகள் வழியாய் நடத்துகிறார். அந்த பாடுகளின் வழியாக கர்த்தருடைய வாசனை வெளியே வருகிறது, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகிறது என்பதை இது காண்பிக்கிறதாக நம்ம பார்க்கிறோம். சரி, இந்த சிமர்னா சபை மிகுந்த கசப்பின் வழியாக கடந்து போன சபை அல்லது பாடுகள் அனுபவித்ததான சபை என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். வேதத்துல பார்க்கும் பொழுது யாத்ராமம் புஸ்தகத்திலே அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வராங்க. வருகிற பொழுது தாகம் ஏற்படுகிறது. ஒரு பெரிய நீர்நிலையை பார்க்கிறார்கள். ஓடி போய் தாகத்தோடு இருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த தண்ணீரை எடுத்து அவர்கள் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். ரொம்ப கசப்பாக இருக்கிறது. அதுதான் மாறா என்று சொல்லப்படுகிறது. மிர் என்பதுதான் அங்கே மாறா என்பதாக அதை நாம் பார்க்கிறோம். சிமர்னா என்பதை போல மாறா என்றால் கசப்பு என்பதை பார்க்கிறோம். அப்போ அந்த தண்ணீரை அவர்கள் குடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அது மிகுந்த கசப்பாக இருக்கிறது. அப்ப நடக்கிற காரியம் என்னன்னா, அந்த நீர்நிலைக்கு அருகிலேயே ஒரு மரம் இருக்கிறது. அதை வெட்டி அந்த தண்ணீருக்குள் அவர்கள் போடுகிற பொழுது அந்த கசப்பான நீர் மதுரமாக அல்லது குடிப்பதற்கு ஏற்ற நீராக மாறுகிறதை நாம் கவனிக்க முடியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில கசப்புகள் வருகிற பொழுது அந்த கசப்பை மாற்றக்கூடிய தேவன் நம்மோடு கூட பயணிக்கிறார், கடந்து வருகிறார் என்பதுதான் உண்மை என்பதை பார்க்கிறோம். எப்பொழுதெல்லாம் நமக்கு பாடு வருகிறதோ, எப்பொழுதெல்லாம் கசப்பான அனுபவங்கள் ஏற்படுகிறதோ, எப்பொழுதெல்லாம் உடைந்து போகிறோமோ, எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோமோ, அப்பொழுதெல்லாம் இந்த மாறாவின் கசந்த நீரை மதுரமாக மாற்றின ஒரு மரம் அந்த நீர்நிலைக்கு அருகாமையிலே இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் எப்பொழுதும் அவர் கூட இருந்து எல்லா கசப்புகளையும் அவர் மதுரமாக மாற்றுகிறார் என்பதை நாம கவனிக்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கசந்த நீர், ஆனால் அந்த மரம் அங்கேதான் இருக்கிறது. கசப்பான அந்த இடத்துல அந்த கசப்பை மாற்றக்கூடியதான அந்த மரம் அதே இடத்துல இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்போ இதுல இருந்து தேவன் நமக்கு உணர்த்தக்கூடிய காரியம் என்னன்னா, பிரச்சனைகள் இருக்கிற அதே இடத்துல கர்த்தர் தீர்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். எங்கெல்லாம் பிரச்சனைகளை பிசாசு எழுப்புகிறானோ அதற்கான தீர்வையும் தேவன் அதன் அருகிலே கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் அலைய வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது அலற வேண்டிய அவசியம் இல்லை, புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது அவிசுவாசப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அல்லது சத்தத்தை எழுப்பி ஆண்டவரே ஏன் இதை கவனியாமல் இருக்கிறீர் என்று சொல்லி நாம் தேவனை நோக்கி முறையிட வேண்டிய அவசியமும் இல்லை. ஆனால் என்னன்னா, எப்பொழுதெல்லாம் நம்மை சூழ்ந்து கசப்புகள், கசப்பான அனுபவங்கள் அல்லது இந்த எதிர்மறையான காரியங்கள் இருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்த இடத்திலேயே, அதே இடத்திலேயே, அதற்குடைய அருகிலேயே தேவன்
ஆண்டவர் அதுக்கான தீர்வையும் கர்த்தர் வைத்திருக்கிறார். உதாரணத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஆகார் எங்க அழுது கொண்டிருந்தார்களோ, என் மகன் மரிப்பதை நான் பார்க்க விரும்பவில்லை என்று சொல்லி எந்த இடத்துல முழங்கால் படியிட்டு அவள் வேதனையோடு கூட அவள் அலறி அழுதார்களோ, அதே இடத்துலதான் கர்த்தர் ஒரு நீரூற்றை அவர் வைத்திருந்தார். எல்ரோய் என்ற நாமத்தை கொண்ட தெய்வம் அங்கே ஒரு நீரூற்றை கர்த்தர் புறப்பட பண்ணினார். எந்த இடத்துல அவங்களால பிரச்சனை தாங்க முடியலையோ, எந்த இடத்துல போராட்டம் அதிகமாக இருந்ததோ, சகிக்க முடியல, மேற்கொள்ள முடியல, என்னால ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியல அப்படின்னு சொல்ற அதே இடத்துலதான் கர்த்தர் தீர்வையும் வைத்திருக்கிறார். நம்ம அதை அழகாக புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க எகிப்தை விட்டு கானானுக்குள்ள வரும் பொழுது அவர்களை சுற்றிலும் பிரச்சனை இருந்தது. கசப்பான அனுபவங்கள். பின்பாக பார்வோனுடைய சேனையும், முன்னாடி செங்கடல் இருந்தது, வலதுபுறமும் இடதுபுறமும் மிக உயரமான மலைகள் இருந்தது. அவங்க நினைச்சாங்க முடிந்தது நம்முடைய வாழ்க்கை என்று சொல்லி அவர்கள் ரொம்ப வேகமாக முறுமுறுக்கக்கூடிய காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. ரொம்ப வேகமாக மோசேக்கு எதிராக அவர்கள் முறுமுறுத்தார்கள், அவிசுவாசப்பட்டார்கள். இப்பதான் ஒரு 10 விதமான அற்புதங்களை கண்டு எகிப்து தேசத்திலிருந்து அற்புதமாக வெளியே வந்த மக்கள் பிரச்சனைகளை பார்க்கிற பொழுது அவர்கள் சோர்ந்து போனார்கள், அலறினார்கள், சத்தம் போட்டாங்க, கூக்குரலிட்டார்கள். சில பேர் முறுமுறுத்தார்கள், சில பேர் அவிசுவாசப்பட்டார்கள், சில பேர் மோசைகிட்ட கேட்டாங்க, எகிப்துல கல்லறை இல்லைன்னா எங்களை இந்த வனாந்திரத்திலே அழைத்து கொண்டு வந்தீர் என்று சொல்லி தேவனிடத்திலே அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் தீர்வு என்ன? அவர்களுக்கு முன்பாக தான் அந்த செங்கடலை பிளக்கக்கூடியதான காரியத்தை கீழ்காற்றை கர்த்தர் வைத்திருந்தார். அப்ப எந்த இடத்துல நம்ம இருக்கிறோமோ, எங்கே பிசாசு நமக்கு எதிராக செயல்படுகிறானோ, அதே இடத்துல தேவனும் பலமாக நம் பக்கமாக இருந்து கிரியை செய்கிறார் என்பதை ஒருபொழுதும் மறந்து விடக்கூடாது. நமக்கு அப்போ எதை பார்க்கணும்? செங்கடலை பார்க்க போறீங்களா? பின்னாடி வருகிறதான பார்வோன் சேனையை பார்க்க போறீங்களா? அல்லது வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் தப்பிக்க முடியாதபடி இருக்கிற மலைகளை பார்க்க போறீங்களா? ஆனால் எல்லாவற்றிலும் இருந்து என்னை விடுவித்து காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய கண்களை வானத்துக்கு நேராக எடுத்து ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக கண்களை பதிக்க போறீங்களா என்பதுதான் கேள்வியாக நம்ம பார்க்கிறோம். அப்போ எல்லா இடங்களிலேயும் தேவன் ஒரு தீர்வை வைத்திருக்கிறார், ஒரு தீர்வை வச்சிருக்கிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லா மாறாவின் கசந்த நீருக்கு தேவன் ஒரு மதுரமான காரியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார், ஒரு தீர்வை வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில இன்று போய் கொண்டிருக்கிற இந்த கசப்பான அனுபவத்தை மாற்றுவதற்கு அவரிடத்துல தீர்வு இருக்கிறது. அவருடைய கரத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அந்த தீர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை பார்க்கிறோம். அரண்மனையில இருந்து ஆகான் 127 நாடுகள் இருக்கக்கூடியதான யூதர்களை அழிக்க வேண்டும் என்று சொல்லி கஜானாவுல இருந்து இன்றைய மதிப்பின்படியாக கிட்டத்தட்ட ஒரு 600 கோடி ரூபாய் பணத்தை எடுத்து அவன் செய்திகளை அனுப்பினான். 127 நாடுகள் இருக்கக்கூடியதான யூதர்களை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி சூசான் அரண்மனையிலே திட்டம் தீட்டப்பட்டது. ஆனா நடந்தது என்ன தெரியுங்களா? அதே அரண்மனையில தான் ஆண்டவர் தீர்வையும் வைத்திருந்தார். ஆமானின் காரியத்திற்கு தேவன் அங்கே ஒரு தீர்வையும் வைத்திருந்தார். அதே அரண்மனைக்குள்ளதான் எஸ்தர் என்கிற ராஜாத்தையும் இருந்ததை பார்க்கிறோம். அந்த பிரச்சனைக்கு அங்கே ஒரு தீர்வு ஏற்படுத்தப்பட்டது என்பதையும் நாம் கவனிக்கிறோம். அதனால எந்த இடத்துல பிசாசு நமக்கு எதிராக செயல்படுகிறானோ அதே இடத்துல தேவன் அதற்கான தீர்வையும் தேவன் வைத்திருக்கிறார் என்பதை நம்ம கவனிக்க முடியும். ரொம்ப அற்புதமான சபை இந்த சிமர்னா சபை என்பதை கவனிக்க முடியும். இந்த சபையின் தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில், முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இதுல நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிற எபேசு சபைக்கு வெளிப்படுத்தும் பொழுது 7 நட்சத்திரங்களை வலது கரத்தில் ஏந்தி கொண்டு 7 பொன் குத்து விளக்கு நடுவே உலாவுகிற தேவன் என்பதாக தன்னை வெளிப்படுத்தினார். ஆனா சிமர்னா சபைக்கு இது உபத்திரவ கால சபை என்று சொல்லுகிறோம். அதாவது இந்த சபையானது மிகுந்த உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போச்சு. உபத்திரவம்னா கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 300 வருடங்கள் என்று சொல்ல முடியும். கான்ஸ்டன்டைனுடைய காலம் வரைக்கும் இந்த சபையானது கொடிய உபத்திரவத்தின் வழியாய் கடந்து போன ஒரு சபை என்பதை பார்க்கிறோம். 300 வருடங்கள்.
அந்த உபத்திரவத்தின் வழியாக இந்த சபையானது கடந்து போனதை நம்ம கவனிக்க முடியும். அதனாலதான் இந்த சபைக்கு கொடுத்ததான ஓமை கோதுமையும் களையும் என்பதை பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 13ஆம் அதிகாரத்துல இந்த சிமிர்ன சபைக்கு தேவன் கொடுத்ததான ஓமையாக பார்க்கும் பொழுது கோதுமை களை என்பதை பார்க்கிறோம். கோதுமை மணியை போல ஒருவன் மடியாவிட்டால் என்பதாக நம்ம கவனிக்கிறோமே. அப்போ இது கொடுக்கப்பட்டதான ஓமை கோதுமை மணி என்பதாக நாம் அதை கவனிக்கிறோம். அடுத்து இந்த சபைக்கு தேவன் சொல்லக்கூடியதான காரியம் என்னன்னா, முந்தினவரும் பிந்தினவரும் மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது. காரணம் என்னன்னா, இந்த சபையானது பல ஆயிரக்கணக்கான மக்களை அன்னைக்கு இருந்ததான ரோம அரசாங்கம் அவர்களை சிலுவையிலே அறைந்து பல விதங்களிலே கொலை செய்தது என்பதை பார்க்கிறோம். அதுக்கு அடுத்த வசனத்துல அந்த 10 நாட்கள் என்பதை கவனிக்கும் பொழுது அந்த ராஜாக்களை நம்ம படிக்க போறோம். இப்ப பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, இந்த சபையானது அதிகமாக உபத்திரவப்படுத்தப்பட்டது என்பதை கவனிக்கிறோம். என்ன காரணம்? ஏன் ரோமர்கள் இந்த சபைக்கு எதிராக இருந்தாங்க அப்படின்னா, ஏன் உபத்திரவத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா, ஒரு 4 விதமான காரியங்களை இந்த கிறிஸ்துவர்கள் மேல் அவர்கள் கண்டார்கள். அதனால அந்த சபையை உபத்திரவப்படுத்துறாங்க. என்ன காரணம்? என்ன காரணத்தினால் இந்த சபைக்கு ரோமர்கள் எதிராக இருந்தார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, அரசியல் சம்பந்தமான காரணம். என்னன்னா, அந்த நாட்களிலே கடவுளை, அதாவது விக்கிரக ஆராதனையும் செய்தார்கள். இன்னொரு பக்கம் அவங்க பாத்தீங்க அப்படின்னா ராஜாக்களையும் வணங்கினார்கள். இப்போ 2 விதமான வணக்கம் இருந்தது. ஒண்ணு, ராஜாக்களும் தெய்வத்திற்கு ஈடாக அவர்கள் கருதப்பட்டார்கள். அதனால ஜனங்கள் என்ன பண்ணாங்கன்னா விக்கிரகங்களையும் வணங்கினார்கள். இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ராஜாக்களை வணங்கினார்கள். ஆனால் கிறிஸ்தவர்கள் இது 2ஐயும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ராஜாவை வணங்குவதற்கும் விருப்பம் இல்லை. அப்புறம் அவர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய காரியத்தின் மேல், தேவன் மேல் பற்றுள்ளவர்களாக இருந்தபடினாலே விக்கிரக ஆராதனைக்கும் அவர்கள் விலகி இருந்தார்கள். முதல் காரணம். 2வது சமூக காரணம். சமூக காரணம். ஏன் ரோமர்கள் உபத்திரவத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை கவனித்து வருகிறோம். 2வது காரணம் என்னன்னா சமூக காரணம். சமூக காரணம் அப்படின்னா என்னன்னா, அந்த நாட்கள்ல அந்த ரோம பட்டணத்துக்குள்ளாக அதனுடைய சுற்றி பகுதிகளிலே நம்ம பார்த்தோம்னா பெரிய பெரிய கேலரி ஏரியானான்னு சொல்லுவாங்க, விளையாட்டு மைதானங்கள் இருந்தது. அந்த விளையாட்டு மைதானங்கள் என்ன நடக்கும் அப்படின்னா, இன்றைக்கு சினிமா தியேட்டர்ல மக்கள் போய் சினிமா படங்களை பார்ப்பது போல அன்னைக்கு அந்த காரியங்கள் லிட்ரலா நடக்கும். என்னன்னா, ஜனங்கள் கேலரியில உட்கார்ந்துருப்பாங்க. 40,000 பேர் 50,000 பேர் உட்கார்ந்து இருப்பார்கள் அந்த கிரவுண்ட்ல, அந்த அந்த மைதானத்துல. அந்த மைதானத்துக்கு இடையில என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு அடிமைக்கும் பசியோடு இருக்கிறதான ஒரு சிங்கத்திற்கும் சண்டை நடக்கும். சில நேரங்கள்ல இந்த அடிமையானவன் சிங்கத்தை கொன்று ஜெயம் எடுப்பான். சில நேரங்கள்ல நடக்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, சிங்கம் அந்த அடிமையை கொன்று சாப்பிடக்கூடிய காரியத்தை மனிதர்கள் உட்கார்ந்து வேடிக்கை பார்த்து கைகளை தட்டுவார்கள். ஆனா இந்த இடத்துக்கு கிறிஸ்தவங்க போகல, சமுதாயத்தோடு கூட மிங்கிள் ஆகல. என்ன செஞ்சாங்கன்னா, எப்பொழுதும் ஜெபம் பண்ணுவதற்கும் வீடுகளிலே கூடி ஆண்டவரை ஆராதிப்பதற்குமாக எப்பொழுதும் தங்களுடைய கவனங்களை அங்கே அவர்கள் செலுத்திக் கொண்டிருந்தார்கள் என்பதை கவனிக்க முடிகிறது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சமூகத்தோடு கூட, மக்களோடு கூட இவர்கள் இணையல. சோ மக்கள் வெறுத்தார்கள். அதை பார்க்கிறோம். 3வது பொருளாதார காரணம். ஏன் ரோமர்கள் இந்த சபையின் மேல் உபத்திரவத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை கவனித்துக் கொண்டு வருகிறோம். அதுல 3வது காரணம் பொருளாதார காரணம். எபேசு பட்டணத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் 3வது மிஷனரி பிரயாணம் செய்கிற பொழுது அங்கே அவன் பெரிய ஊழியத்தை செய்கிறாரு. அவருக்கு நெருக்கடிகள் ஏற்படுகிறது. ஆனால் அங்கே மாதங்களாக தங்கி அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஊழியத்தை செய்கிறார். செய்யும் பொழுது அங்க இருக்கக்கூடிய மந்திரவாதிகள் எல்லாம் தங்களுடைய மந்திர புஸ்தகங்களை எரித்து ஆண்டவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அப்போ நடக்கிற காரியம் என்னன்னா, மந்திரவாதம் ஒழிகிறது, விக்கிரக ஆராதனை ஒழிகிறதை பார்க்கிறோம். அங்கே சிலை செய்யக்கூடியவர்கள், விற்கக்கூடியவர்கள், வாங்கக்கூடியவர்கள் யாரும் கிடையாது. சோ அதனால நடந்தது என்னன்னா, ரோம அரசாங்கத்தினுடைய அந்த பொருளாதாரம் வீழ்ச்சி அடைந்தது. ரோம அரசாங்கத்தினுடைய பொருளாதாரம் இந்த வழிபாடுகள் வழியாக, இந்த சிலை வழிபாடு வழியாக அவங்களுடைய இன்கம் அதிகமா இருந்தது.
இப்போ இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டதுனால அவங்களுடைய பொருளாதாரம் கீழே விழுகிற நிலைமையில இருந்தது. உடனே அவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இதற்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி அவர்களை தாக்க அவர்கள் முயற்சி செய்தார்கள். 4வது காரணம் சமய காரணம். சமய காரணம் என்பது என்ன அப்படின்னா, கிறிஸ்தவர்கள் பிரச்சனை அதிகமா இருக்கு, உபத்திரவங்கள் அதிகமா இருக்குன்னு சொல்லி என்ன செஞ்சாங்கன்னா, தங்களை பிரித்துக் கொண்டு குகைகளில போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அங்க இருக்கக்கூடிய மலைகளிலே குகைகளிலே ஜெபம் பண்ணாங்க. அப்படி ஜெபிக்கிற பொழுது இந்த கிறிஸ்தவர்கள் ஆங்காங்கே கூடி குகைகளிலே மலைகளிலே ஜெபிக்கக்கூடியதை ரோம ஒற்றர்கள் கவனித்தார்கள். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, இந்த குகையில போய் அவங்க பாட்டு பாடினாங்க. இயேசு ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தர்ன்னு சொல்லி பாடும் பொழுது அந்த ஒற்றர்கள் என்ன நினைச்சாங்கன்னா, இவர்கள் எல்லாம் கூட்டமாக குழுவாக இணைந்து கொண்டு ரோம அரசாங்கத்துக்கு எதிராக போரிட போகிறார்கள், யாரையோ ராஜாவாக மாற்ற விரும்புகிறார்கள் என்று சொல்லி அவங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. கடைசியாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவங்க அந்த ஆராதனைக்கு பின்பாக திருவிருந்து அவங்க கடைபிடிச்சாங்க. அதுல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது இயேசுவின் சரீரமாக இருக்கிறது, இது இயேசுவின் ரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி அதை பரிமாறினார்கள். அப்போ இந்த ஒற்றர்களுக்கு புரியல. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, இவர்கள் நரமாமிச பட்சிணிகள், யாரையோ வெளியில கொலை செய்து குகைகளிலே எடுத்துக்கொண்டு போய் அவர்களை வெட்டி அவங்க சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேல தவறான எண்ணம் கொண்டார்கள். இந்த 4 காரணம் சொன்னேன். 1 அரசியல் காரணம், சமூக காரணம், பொருளாதார காரணம், சமய காரணம். இந்த 4 காரணங்கள்னால ரோமர்கள் கிறிஸ்தவர்கள் மேல், சபையின் மேல் உபத்திரவத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம பார்க்கிறோம். அப்போ உபத்திரவம் என்பது எப்படி இருந்ததுன்னா, இந்த சிமிர்னா சபையானது பல ஆயிரக்கணக்கான மக்களை இழந்து கொண்டே இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதை பார்க்கிறோம். அப்போதான் இந்த சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, மரித்து போகிறோம், கொலை செய்யப்படுகிறோம், இரத்த சாட்சியாக மரிக்கிறோம் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். காரணம், என்னையும் இந்த உலகம் கொலை செய்தது, நான் 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தேன் என்ற நம்பிக்கையை இந்த சபைக்கு தேவன் கொடுக்கிறார். அதனாலதான் சொல்றாரு, மரித்திருந்து பிழைத்திருந்தவர் சொல்லுகிறதாவது, மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது, மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது, எனக்கு மரணம் ஏற்பட்டது, பிழைத்தேன், மரணத்தை ஜெயித்து ஜீவனை அடைந்தேன் என்பதாக இந்த சபைக்கு நம்பிக்கையை தேவன் கொடுக்கிறார் என்பதை பார்க்கும். அதனாலதான் இந்த சபைக்கு இந்த வார்த்தை தேவன் பயன்படுத்துகிறார். மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது என்பதாக இந்த சிமிர்னா சபைக்கு, அதாவது இரத்த சாட்சிகளாக மரித்து கொண்டிருக்கிற இந்த சபைக்கு தேவன் கொடுக்கிறதான வார்த்தையாக, நம்பிக்கையாக இதை பார்க்கிறோம். சபை சரித்திரத்துல ஒரு சபை பாதுகாவலர் ஒருவர் இருக்கிறார். தெர்த்துல்யன் என்பது அவருடைய பெயர். அவர் சொல்றாரு, பரிசுத்தவான்களின் ரத்தம் சபையின் வித்து என்று சொல்லுகிறார். The blood of the saints is the seed of the church. பரிசுத்தவான்கள் சிந்தக்கூடியதான ரத்தம் அது ஒரு சபையின் வித்தாக காணப்பட்டது என்பதை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனால உபத்திரவம் இருந்தது, இருக்கிறது, இருக்கும் என்பதை நம்ம கவனிக்க முடியும். அப்போ இந்த சிமிர்னா சபைக்கு ஆண்டவர் சொல்லுகிறதான வார்த்தை நம்ம பார்க்கிறோம். அந்த பின்னணியத்தில் தான் சொல்றாரு. 4 விதமான காரியங்களை சொல்றாரு. முந்தினவர், பிந்தினவர், மரித்தவர், பிழைத்தவர் என்ற நிலைமையில அவர் சொல்லுகிற காரியம். முந்தினவர், அவர் ஆதியிலே இருக்கக்கூடியவர், அவர் முதலும் முடிவும் இல்லாதவர், ஆரம்பமும் முடிவும் இல்லாதவர், அவர் எல்லாவற்றையும் அறிந்தவர். அவர் சொல்றாரு, எல்லாம் எனக்கு தெரியும், காயினால் ஆபேல் கொலை செய்யப்பட்டது எனக்கு தெரியும். அதான் சொல்றாரு, காயினால் ஆபேல் கொலை செய்யப்பட்ட காரியம் எனக்கு தெரியும், ஆபேல் கொலையில இருந்து அவருக்கு தெரியும். அவர் என்ன சொல்றாரு, எல்லாவற்றையும் அறிந்த தேவன், அவருடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தெய்வம் என்பதாக தன்னை வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடியும். சிமிர்னா சபை 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தையும் நம்ம பார்க்கும் பொழுது, 9ஆம் வசனம் யூதர்கள் வழியாக வந்ததான உபத்திரவம், 10வது வசனம் ரோமர்கள் வழியாக வந்ததான உபத்திரவம். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய பெர்சிகுஷன் சொல்றாங்க, உபத்திரவம் என்று சொல்லுகிறார்கள். அப்போ 9வது வசனம் என்ன அப்படின்னா, யூதர்கள் வழியாக வந்ததான உபத்திரவம். 10வது வசனம் ரோமர்கள் வழியாக வந்ததான உபத்திரவம். அதை தான் இப்பொழுது நம்ம கவனிக்க போகிறோம். அதுல ஆரம்பிக்கும் போது 9ஆம் வசனம் சொல்றாரு, உன் கிரியைகளையும்
உன் உபத்திரவத்தையும் என்று சொல்லுகிறார். உன் கிரியைகளையும். அந்த வார்த்தை நம்ம கவனிக்கும் பொழுது உங்கள் கிரியை என்று சொல்லாதபடி உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். அப்போ ஆண்டவர் இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, தனிப்பட்ட ஒவ்வொருவரும் நாம் செய்யக்கூடியதான கிரியைகளை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பாக, சபை அதான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இவைகளுக்கு பின்பு, சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு நாம் ஒவ்வொருவரும் தேவனுக்கு முன்பாக நாம் நிற்க போகிறோம். நமக்கு ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது, பரிசு கொடுக்கிற நியாய தீர்ப்பு. அதை நாம் அங்கே கவனிக்கலாம். அந்த நியாய தீர்ப்புல என்ன நடக்க போகிறது என்றால், தேவன் நாம் செய்த கிரியைகளுக்கு அங்கே பலனை கட்ட பரிசை தேவன் கொடுக்க போகிறார் என்பதை பார்க்கிறோம். பரிசை கொடுக்க போறார். அப்போ கிரியைகளை அறிந்திருக்கிற தெய்வம், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன் என்று இந்த வார்த்தை தேவன் அடிக்கடி பயன்படுத்துகிறதை பார்க்க முடியும். அப்போ ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. அந்த ராக்காலம் வருவதற்கு முன்பாகவே இந்த நாட்களிலே நாம் வாழக்கூடிய இந்த காலகட்டத்துல கிரியை செய்யும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த கிரியை என்பதை நாம் கவனித்தோமானால், அப்போஸ்தலனாகிய பவுலையும் யாக்கோபையும் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். பவுல் 13 நிருபங்களை எழுதுகிறார். ரோமர் புஸ்தகத்துல சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று ரோமர் புஸ்தகத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிப்பை சொல்லுகிறார். யாக்கோபு புஸ்தகத்துல வாசிக்கும் பொழுது கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததுன்னு சொல்றாரு. இப்ப கான்ட்ரடிக்ஷன் என்னன்னா, பவுல் சொல்றதுக்கும் யாக்கோபு சொல்றதுக்கும் ஏதாவது அங்க காரியம் இருக்கிறதா அப்படின்னு நம்ம கவனிச்சோம்னா, ரெண்டு பேரும் வித்தியாசமா சொல்றாங்களா அப்படின்னா இல்ல. பவுல் என்ன சொல்றாருன்னா, இயேசு மூலமா தான் நமக்கு ரட்சிப்பு, அதாவது விசுவாசம் என்கிற காரியத்தை விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். என்னன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இருதயத்துல ரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டு வாயினாலே அறிக்கை செய்யும் பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. அதனால என்ன அர்த்தம் அப்படின்னா, விசுவாசம், இயேசு மேல வைக்கிற விசுவாசத்தினால ரட்சிப்பு என்று சொல்லுகிறார் பவுல். ஆனால் யாக்கோபு என்ன சொல்றாருன்னா, கிரியை இல்லாத விசுவாசம்னா என்னன்னா, ரட்சிக்கப்பட்ட நாம் இந்த உலகத்திலே நற்கிரியைகளை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிறத நான் என்ன செய்யணும்னா, என்னுடைய கிரியையினாலே இந்த உலகத்திற்கு நான் காண்பிக்க வேண்டும் என்பதை அவர் 2வது படியில சொல்றாரு. முதல் படி என்னன்னா, எல்கேஜி, விசுவாசத்தினால ரட்சிக்கப்படுகிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அடையாளம் அப்படிங்கிறத யாக்கோபு அதை சொல்லி கொடுக்கிறாரு. பிதாவாகிய தேவன் உலகத்தை அன்பு செய்தார். தேவன் இந்த உலகத்தின் மேல் அன்பா இருந்தார். அதை எப்படி காண்பித்தார் என்றால், தன்னுடைய குமாரனை உலகத்திற்கு அனுப்புவதன் மூலமாக அதை உலகத்திற்கு காண்பித்தார். அப்போ தேவன் உலகத்தை அன்பு செய்தார் என்ற வார்த்தையை தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்புகிற கிரியையின் மூலமாக தேவன் காண்பித்தது போல, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளமே என்னன்னா, நற்கிரியைகளை செய்வது என்பதை நாம் கவனிக்கிறோம். அதுதான் ரோமன் கத்தோலிக்க மக்கள் அவர்கள் செய்யக்கூடிய காரியத்தை நாம் கவனிக்கிறோம். அவர்கள் செய்ததான காரியங்களை நம்ம கவனிக்கிறோம். என்ன செய்தார்கள் என்றால், மருத்துவத்தை கொடுத்தார்கள், கல்வியை கொடுத்தார்கள், ஏழை எளிய மக்களை ஆதரித்தார்கள், உணவு கொடுத்தார்கள், அடைக்கலம் கொடுத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் முன்பாக நற்கிரியைகளை செய்து நற்சாட்சி பெற்றிருந்தார்கள் என்பதை நாம கவனிக்க முடியும். நல்லது. அப்போ தேவன் அதை தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார், நற்கிரியைகளை செய்யும்படியாக. இந்த உலகத்துல பெரிய நற்கிரியை என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய பெரிய நற்கிரியை என்னவென்றால், இந்த ரட்சிக்கப்படாத இந்த மக்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்களுக்கு இயேசு பத்தி சொல்றோம் பாருங்க, அதுதான் உலகத்துல பெரிய நற்கிரியை என்பதை பார்க்கிறோம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்பதற்கு அடையாளம் என்னன்னா, இன்னொருவரை நரகத்தின் வாசலில் இருந்து, பாவத்திலிருந்து விடுவிக்கும்படியாக நான் சொல்ற நற்செய்தி இருக்கு பாருங்கதான், இதுதான் பெரிய நற்கிரியை. இதுதான் பெரிய நற்கிரியை. அந்த ஆலயத்துக்கு போகிற பேதுருடத்துல, யோவானிடத்துல அந்த பிச்சைக்காரன் எனக்கு ஏதாவது கொடுங்கள் என்று கேட்ட பொழுது அவங்க கொடுத்திருக்கலாம். பொன்னையோ பொருளையோ அவங்கள்ட்ட இருக்கிறதான பொருளாதாரத்தையோ அல்லது துட்டையோ ஏதாவது அவங்க கையில கொடுத்திருக்கலாம். ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பொன்னும் வெள்ளியை காட்டிலும் நான் உனக்கு இயேசுவை கொடுக்க விரும்புகிறேன் என்று சொல்லி இயேசுவை அந்த மனிதனுக்கு, அந்த முடவனுக்கு கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இந்த உலகத்துல நாம் அழைக்கப்பட்ட நோக்கமே, முதல் நோக்கம் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுப்பது. இயேசுவை, ஆண்டவரை அறியாத ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய காரியத்தை தான் தேவன் இந்த உலகத்துல பெரிய நற்கிரியையாக தேவன் பார்க்கிறார். அப்போ ரட்சிக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், இயேசுவை பற்றி அறிவிக்க
தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் யாக்கோபு சொல்லக்கூடியதான காரியமாக நம்ம கவனிக்கிறோம். ரைட். இப்ப ரெண்டாவது அந்த காரியத்தை நம்ம கவனித்தோமானால், உன் கிரியைகளையும் உன் உபத்திரவத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி, நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாய் இருந்தும் உனக்கு இருக்கிற தரித்திரத்தை நான் பார்க்கிறேன் என்று சொல்லுகிறார். ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் எதுல ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஐஸ்வர்யம் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவங்களுடைய ஐஸ்வர்யம் எப்படிப்பட்ட ஐஸ்வர்யம்னா ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் என்னன்னா, எந்த நிலைமையிலையும் ஆண்டவரை மறுதலிக்காமல் இவர்கள் உறுதியா இருந்தாங்க. உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். உபத்திரவம்னா கொடிய உபத்திரவத்தை அனுபவித்தார்கள். ஒவ்வொரு நாளும் இரத்த சாட்சியாக மரித்தார்கள். ஆனால் அவர்கள் ஆண்டவருக்காக வைராக்கியமா இருந்தாங்க. தேவன் மேல் இருந்த அன்புல உறுதியா இருந்தாங்க. விசுவாசத்துல உறுதியா இருந்தாங்க. நம்பிக்கையில உறுதியா இருந்தாங்க. பாடுகள்ல உறுதியா இருந்தாங்க. அவங்களுக்கு வந்ததான நெருக்கத்துல உறுதியா இருந்தாங்க. ஆவிக்குரிய அழகு ரொம்ப அழகா இருந்தது. அதாவது அவங்களுடைய உயரம், அவங்களுடைய ஆவிக்குரிய உயரம், அவருடைய ஆவிக்குரிய அகலம், அவருடைய ஆவிக்குரியதான அகலம் ரொம்ப பெரிய நிலைமையில காணப்பட்டது என்பதை பார்க்கிறோம். அதனுடைய காரியத்தை வேதத்துல உற்று பார்த்தீங்கன்னா சில மனிதர்களை நாம் கண்டுபிடிக்க முடியும். ஆவிக்குரிய வாழ்க்கையில முதிர்ந்த நிலைமையில இருந்தாங்க, முதிர்ச்சி அடைந்த நிலைமையில இருந்தாங்க. ஆண்டவரை முகமுகமாக பார்க்கக்கூடிய எல்லையில அவங்க இருந்தாங்க. ஒரு உதாரணத்தை பார்த்தோம் அப்படின்னா, எலியாவுக்கு முன்பாக நிற்கக்கூடியதான பாகாலின் தீர்க்கதரிசிகள் காலையிலிருந்து மாலை வரைக்கும் அவர்கள் எவ்வளவோ காரியங்களை செய்தாலும் பாகாலிடத்திலிருந்து எந்த உத்தரவையும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அந்தி சாகிற நேரத்துல எலியா பலிபீடத்தை செப்பனிட்டு காளையை வெட்டி அதன் மேல் தண்ணீரை ஊற்றி அவன் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறான். ஒரு பெரிய ஜெபம் என்பதல்ல. என்ன ஜெபம்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என்னை கேட்டருளும் என்று அவன் சொல்லுகிற பொழுது அந்த ஜெபம் முடியறதுக்குள்ள வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்ததை பார்க்கிறோம். அது சாத்தியமா? இன்றைக்கு 100% இன்றைக்கும் சாத்தியம். அது சாத்தியமா இன்றைக்கு? ஆமா. உங்களை கொண்டும் ஆண்டவர் அந்த காரியத்தை சாத்தியப்படுத்துவதற்கு இன்றைக்கும் பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. இன்னைக்கும் பரலோகம் ஆயத்தமாக இருக்கிறது. சாத்தியமான்னு கேட்காதீங்க, சாத்தியம்தான். அப்போ ஆவிக்குரிய காரியங்கள் ஐஸ்வர்யத்துல, ஆவிக்குரிய காரியத்துல வளர்ந்து இருப்போமானால் எதையும் சாதிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளால் எதையும் சாதிக்க முடியும். அதைதான் இந்த வேதம் சொல்லுகிறது. அதைதான் இந்த வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இன்னும் அழகா சொல்லுது. என்ன தெரியுமா சொல்லுது? இன்னும் அழகாக அந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கிறது. என்ன அப்படின்னா, இந்த காரியத்தை நாம் உற்று கவனிப்போமானால் நாம் அதை தெளிவாக நாம் புரிந்து கொள்ள முடியும். என்ன அப்படின்னா, பேதுருடைய நிழல்பட்டு ஜனங்கள் சுகமானார்கள். எவ்வளவு பெரிய காரியம் செய்தார் பரலோகம். பேதுரு எதையும் செய்யவில்லை, பேசல. அவன் யாருக்கு மேலையும் யார் எந்த வியாதி உள்ளவர்கள் மேலே கையை நீட்டல, ஒரு வார்த்தையும் சொல்லல. அவன் நடந்து போகிற பொழுது நிழல்பட்டு ஜனங்கள் சுகமானார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த தேவன் இன்றைக்கும் உயிரோடு சிங்காசனத்துல இருக்கிறாரு. அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமா, அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டும், அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கும் தேவன் செயல்படக்கூடியவர் என்பதை நாம் அழகாக அதை புரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளவர்களாக இருந்தார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில இவங்க ரொம்ப ஐஸ்வர்யம் உள்ள மக்களாக இருந்ததை நம்ம பார்க்கணும். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இந்த சபையை பார்த்து சொல்றாரு, நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்து உலகத்தினுடைய காரியத்துல அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது. உலகத்தினுடைய காரியத்துல அவங்கள்ட்ட ஒண்ணும் கிடையாது. எந்த விதமான காரியங்கள், அதாவது உலக மெட்டீரியல், உலகத்தினுடைய காரியங்கள் அவங்களுக்கு கிடையாது. ஒரு காரியத்தை சொல்லணும்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சாதாரண ஆள் கிடையாது. பவுல் கமாலியலுடைய பாதத்திலே படித்தவர். கமாலியலுடைய பாதத்திலே அவர் படித்தவர் என்பதை பார்க்கிறோம். நடந்த காரியம் என்ன தெரியுங்களா? பவுல் ஒரு பெரிய பணக்காரர், ஒரு பெரிய வசதி படைத்தவர், நல்ல பெயர் புகழ் பெற்றவர், சனகரிப்பு சங்கத்துல அங்கத்தினராக இருந்தவர். பவுல் அவருடைய வாழ்க்கையை பார்த்தோம், ஆராய்ந்து பார்த்தோமானால் ஒரு பெரிய நிலைமையில, உயர்ந்த நிலைமையில இருந்தவர். வேதம் சொல்லுகிறது, பவுல் தனக்கு லஞ்சம் கொடுப்பான்னு சொல்லி அந்த கவர்னரே, அந்த பகுதியை ஆண்டதான கவர்னரே அவர் காத்திருந்தார் என்பதாக வேதத்திலே வாசிக்கும். நடவடிக்கைகள் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அந்த கவர்னர் அப்போஸ்தலனாகிய பவுல் பணம் கொடுப்பான் என்று சொல்லி காத்திருந்ததாக வேதத்திலே வாசிக்கிறோம். அவ்வளவு வசதி படைத்ததான மனுஷன்
தீமோத்தேயுக்கு எழுதுவார். என்ன எழுதுவார்னா, நான் அர்க்கிப்பு வசத்தில் வைத்ததான என்னுடைய மேலங்கி கொண்டு வான்னு எழுதுவார். இவ்வளவு வசதி படைத்த மனுஷன் பவுல் தன்னுடைய இறுதி ஓட்டத்தை, தன்னுடைய கடைசி காலத்தை முடிக்கிற பொழுது அங்கு இருந்ததான குளிருக்கு ஒரு புது ஆடையை வாங்கி போர்த்திக் கொள்வதற்கு முடியாதவராக, அர்க்கிப்பு வசத்தில் நான் வைத்ததான என்னுடைய மேலங்கியை கொண்டுட்டு வாங்க, அந்த வார்ம் கிளாத்தை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லி பவுல் எழுதுகிறதை வாசிக்க முடியும். அப்போ இந்த அப்போஸ்தலர்கள் எல்லாரும் எல்லாத்தையும் விற்று வந்து தங்களுடைய பாதத்திலே வைத்தாலும் அவங்க சொன்னாங்க, பொன் என்னிடத்தில் இல்லை, பொருள் என்னிடத்தில் இல்லை, இயேசுவை உங்களுக்கு தருகிறோம் என்பதாக சொன்னதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, அப்போ இந்த சபையும் எப்படி இருந்ததுன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில உயர்ந்த நிலைமையில இருந்தது. ஆனால் உலகத்தினுடைய காரியத்துல அவங்கள்ட்ட போதுமான அளவுக்கு பொருளாதாரம் கிடையாது. ஆனாலும் அவர்கள் காரியங்களை செய்ததை நாம் வாசிக்க முடியும். அதுதான் சொல்றாரு, நீ உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்றால், நீ ஐஸ்வர்யம் உள்ளவனா இருந்தும் உனக்கு இருக்கிறதான தரித்திரத்தையும் ஆண்டவர் கண்டு அதை பார்த்து எழுதுகிறதை நாம் கவனிக்க முடிகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதைதான் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களை, ஆவிக்குரிய உயரத்தை, ஆவிக்குரிய மேன்மையை, ஆவிக்குரிய அழகை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அடுத்து அவர் சொல்றாரு, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். அப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், உபத்திரவத்தை முதல்ல ஆரம்பித்தது ரோமர்கள் கிடையாது, யூதர்கள் என்பதை பார்க்கிறோம். புரியுதுங்களா? இந்த யூதர்கள் எப்பொழுதுமே தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக செயல்பட்டவர்கள். ஆனா இந்த உலகத்துல இயேசு பூமிக்கு வந்தது இந்த யூதர்கள் வழியாக தான் இயேசு வந்தார். அதை அப்படியே நிறுத்திட்டு பழைய ஏற்பாட்டுக்கு போனோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? ஏன் இந்த ஆபிரகாமையும் அவனுடைய மகனாகிய ஈசாக்கையும் யாக்கோபையும் 12 கோத்திரத்தையும் ஆண்டவர் ஒரு பெரிய கூட்டமாக ஏற்படுத்தி எகிப்துல இருந்து ஒரு 500 மைல் தூரம் உள்ளதான கானானுக்குள்ள இந்த வனாந்திரத்தின் வழியாக அழைத்து கொண்டு வந்ததான நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகளும் கண்டங்களும் உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலின் தேவனே தேவன் என்பதை அறிவதற்காக கர்த்தர் தம்முடைய மகிமையை இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமாக முழு உலகத்திற்கும் காண்பிப்பதற்காக தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் முன் குறித்தார், அழைத்தார் பழைய ஏற்பாட்டுல. அதேதான் புதிய ஏற்பாட்டுல ஆண்டவர் அதை இஸ்ரவேல் ஜனங்களை புதிய ஏற்பாட்டுல சபை என்று அழைக்கிறார். நாம் புதிய ஏற்பாட்டு இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறோம். சபையாக தேவன் அதை அழைத்திருக்கிறார். எதுக்காகனா, இந்த உலகத்திற்கு உப்பாக, இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் என்ன செய்யறோம்? கவனிக்கிறோம். இந்த உலகத்திற்கு தேவன் நம்மை உப்பாகவும் வெளிச்சமாகவும் விளக்கு தண்டில் மேல் உள்ள விளக்காகவும் மலை மேல் உள்ள பட்டணத்தை போல தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை கவனிக்கிறோம். அப்போ அழைப்பு மேல, உங்க மேல இருக்கக்கூடிய அழைப்பு என்ன? உலகத்திற்கு உப்பு, உலகத்திற்கு வெளிச்சம். அப்போ உங்களுடைய மனதும் உங்களுடைய எண்ணமும் பரந்த நிலைமைக்கு போக வேண்டும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, வானத்திலேயும் பூமியிலேயும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் உலகம் முழுவதும் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எல்லாருக்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள் சொல்றாரு. அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, எருசலேம்ல ஆரம்பித்த ஊழியத்தை யூதேயாக்குள்ளேயும், யூதேயாவில தொடங்கின ஊழியத்தை சமரியாக்குள்ளேயும், சமரியாவில இருந்து உலகத்தினுடைய கடைசி பரிந்தும் போங்கன்னு சொல்றாரு. அப்ப நமக்குள்ள இருக்கக்கூடிய, நமக்கு இருக்க வேண்டிய எண்ணம், நமக்கு இருக்க வேண்டிய தரிசனம், நமக்கு இருக்க வேண்டியதான அந்த எல்லை, நமக்கு இருக்க வேண்டியதான எண்ணம் என்ன இருக்கணும்னா, இந்த உலகத்தின் கடைசி மனிதனை பிடிப்பதற்காக தேவன் என்னை அழைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கடைசி மனிதனுக்கு சுவிசேஷத்தை தெரிவிப்பதற்காக தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்ற எண்ணம் ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். அதைதான் தேவன் பரலோகத்திலிருந்து அவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியமாக இருக்கிறது என்பதை கவனிக்கிறோம். அப்போ இந்த யூதர்கள் வழியாக தான் ஆண்டவர் வந்தார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ இந்த பூமியில இருந்த பொழுது யூதர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை எதிர்த்தார்கள். அதுல நிறைய கூட்டம் இருந்தது. அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உற்று பார்த்தோமானால் அடிக்கடி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ கேள்வி கேட்டு அல்லது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ ஊழியத்தை குற்றப்படுத்தி குறை சொல்லி சொன்னவங்க யாரு அப்படின்னா, இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் என்பதை கவனிக்கிறோம். இந்த பரிசேயர்களும் இந்த சதுசேயர்களும் எப்பொழுதும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை குற்றம் சாட்டி கொண்டே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். அதை அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். 1ஆம் அதிகாரத்திலே அவர்கள் ஆயத்தப்பட்டார்கள்.
அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துல மேல் வீட்டு அறையிலே காத்திருந்தார்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துல அவங்க மேல் வீட்டு அறையிலே இருந்து கீழே இறங்கி வந்து முதல் அற்புதத்தை செய்ததை நாம் வாசிக்க முடியும். அப்போ என்னைக்கு சபை அற்புதங்களை செய்து ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்துச்சோ, அப்ப நம்ம பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, 4ஆம் அதிகாரத்துல சபைக்கு எதிர்ப்பை ஏற்படுத்தியவர்கள் இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும். என்ன அப்படின்னா, இவங்க சனகரிப்பு சங்கத்துல அங்கத்தினர்களாக இருந்தார்கள். சனகரிப்பு சங்கம் என்பது ஒரு 70 பேரை கொண்டதான ஒரு ரிலீஜியஸ் டீம். அதாவது என்ன அப்படின்னா, மத சம்பந்தமான காரியம், ஏதாவது மத சம்பந்தமான காரியங்கள்னா மோசையோட நியாய பிரமாணத்துக்கு எதிராக பேசலாம், ஆலயத்துக்கு எதிராக பேசலாம், அல்லது யெகோவா தேவனுக்கு யாராவது எதிராக பேசலாம், அல்லது எருசலேம் சிட்டிக்கு எதிராக யாராவது பேசினாங்கன்னா இந்த ரிலிஜியஸ் லீடர்ஸ் என்ன செய்வாங்கன்னா அவங்களை போட்டு நியாயம் விசாரிப்பாங்க. அதாவது மோச நியாய பிரமாணம், தேவனுடைய ஆலயம் அல்லது எருசலேம் பட்டணம், ஆண்டவராகிய தெய்வம், இவங்களுக்கு எதிராக யாராவது பேசிட்டாங்கன்னா இந்த சனகரிப்பு சங்கம் அவர்களை அழைத்து அவர்களை நியாயம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நியாயம் விசாரித்தவர்கள் இந்த சனகரிப்பு சங்கம் தான். அவங்க கேட்டாங்க, நீ தேவனுடைய குமாரனான்னு கேட்டாங்க. ஏன்னா அவர்கள் நம்பினது என்னன்னா, யெகோவா ஒருவரே தெய்வம், அவருக்கு ஈடாக தெய்வம் இல்லை. இப்ப இயேசு என்ன சொல்றாருன்னா, நான் தேவனுடைய குமாரன்னு சொன்னாரு பாருங்க, அதனால இயேசுவை நியாயம் விசாரித்தார். 2வது ஆண்டவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், அதை 3 நாளைக்குள்ள நான் கட்டி எழுப்புவோம்னு சொன்னாரு. ஆலயத்துக்கு எதிராக பேசிட்டாருன்னு சொல்லிதான் இந்த சனகரிப்பு சங்கம் அவர்களை அழைத்து அவங்க மேல நியாய விசாரித்ததை நாம் கவனிக்க முடிகிறது. புரியுதுங்களா? அப்போ அது போல தொடர்ந்தேர்ச்சியாக இந்த சனகரிப்பு சங்கத்துல இருந்தவர்கள் இந்த பரிசேயர்கள் மற்றும் சதுசேயர்கள் இவங்கதான் என்ன செஞ்சாங்கன்னா அடிக்கடி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். சரி, இந்த பரிசேயர்களுடைய நம்பிக்கை என்ன, சதுசேயர்களுடைய நம்பிக்கை என்ன? யூதர்கள் தான், ஆனா 2 பிரிவா இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒண்ணு பரிசேய கூட்டம், இன்னொன்னு சதுசேய கூட்டம். இந்த பரிசேயர்களுடைய நம்பிக்கை என்னன்னா, பழைய ஏற்பாடு முழுவதும் நம்பினாங்க, தேவ தூதர்களை நம்பினாங்க, உயிர்த்தெழுதலை நம்பினாங்க, ஆனா யெகோவா மாத்திரமே தெய்வம் என்று நம்பினார்கள். சதுசேயர்கள் இப்ப சொன்னதெல்லாம் பரிசேயர்கள். இப்ப சதுசேயர்கள் யாருன்னா, இது இன்னொரு கூட்டம். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, தோரா மாத்திரம் பழைய ஏற்பாட்டில் இருக்கக்கூடியதான பஞ்சாகமங்கள், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் போன்றதான புஸ்தகங்களை 5 ஆகமங்களை மாத்திரம் நம்பினவங்க, தேவ தூதர்களை நம்பாதவர்கள், உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள் என்பதை. இப்ப 2 பேருக்கும் இடையில இந்த அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் பரிசேயர்கள், அவங்க யெகோவா மாத்திரம்தான் தெய்வம் அப்படின்ற நம்பிக்கை உடையவர்கள். இந்த பக்கம் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள். அதனாலதான் இந்த சதுசேயர்கள் வந்து இயேசு கிட்ட கேள்வி கேட்டாங்க, இயேசுவே, ஒருவன் திருமணம் செய்தான், அவன் மரித்து போனான், அவனுடைய மனைவி இன்னொருத்தனுக்கு அவள் திருமணம் செய்யப்பட்டால் அவனும் மரித்து போனான், அவள் பின்பு இன்னொருவனுக்கு கொடுக்கப்பட்டால் அவனும் மரித்து போனான், இப்படியாக 7 திருமணங்களை செய்தவள் பரலோகத்துல யாருக்கு மனைவியாக இருப்பாள் என்று கேள்வி எழுப்பினார்கள். அதற்கு ஆண்டவர் சொன்னார், அங்கே கொள்வதும் கொடுப்பதும் இல்லை, எல்லாம் தேவ தூதர்களைப் போல இருப்போம் என்று அங்கே ஆண்டவர் சொன்னதை பார்க்க முடியும். ஏன்னா சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று நம்பியவர்கள். அதனால இந்த 2 பேருக்கும் இடையில தான் இந்த அப்போஸ்தலர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இவங்க என்ன சொன்னாங்க, யெகோவா மாத்திரமே தெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இந்த அப்போஸ்தலர்கள் சொன்னாங்க இயேசு கிறிஸ்து இதனுடைய குமாரன்னு சொன்னாங்க. அது பரிசேயர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியது. இன்னொரு பக்கம் சதுசேயர்கள் உயிர்த்தெழுதல் இல்லைன்னு சொன்னாங்க. இப்போ அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்கள் என்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று பிரசங்கம் செய்தார். சோ இந்த 2 பேருக்கும் இடையில, பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இடையில அப்போஸ்தலர்கள் தொடர்ந்து அவர்கள் இயேசுனுடைய வார்த்தையை உலகத்திற்கு அறிவித்துக் கொண்டே இருந்தார்கள். அப்பதான் இந்த உபத்திரவத்தை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அடிக்கடி அப்போஸ்தலர்களை சிறையிலே அடைத்தார்கள், அவர்களை துன்புறுத்தினார்கள், இயேசுவை பற்றி பிரசங்கம் செய்யக்கூடாது என்று சொல்லி அவர்கள் கண்டித்ததை நாம் அங்கே வேதத்துல அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகத்துல வாசிக்க முடியும். அப்போ அதைதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராயிராமல் சாத்தானுடைய கூட்டமாய் இருக்கிறார்கள்
இருக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் நான் அறிந்திருக்கிறேன். இவர்கள் யூதர்கள் என்று சொன்னாலும் இவர்கள் எதிராக இருக்கிறார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த ஜெப ஆலயத்துல பிரசங்கம் பண்ணும்பொழுது அவரை வெளியே தள்ளினார்கள். ஜெப ஆலயத்துல நின்று அவர் ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து அது நான் தான் என்று அவர்களுக்கு சொன்ன பொழுது ஜெப ஆலயத்திலிருந்து அவரை வெளியே தள்ளியதை நாம் பார்க்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அப்படிப்பட்டதான காரியங்கள் இன்றைக்கும் உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நமக்கு எதிரிகள் யார் அப்படின்னா, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், ரோமர்கள் என்பதை விட முதல்ல யூதர்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரை அறிந்த பிள்ளைகள் தான், ஆண்டவரை அறிந்து கொண்டவர்கள் தான், ஆண்டவரை ஆராதிக்க கூடியவர்கள் தான். இது என்னுடைய இடம், இது உங்களுடைய இடம், இது என்னுடைய எல்லை, இது உங்களுடைய எல்லை என்பதாக இன்றைக்கு நாம் மாறி மாறி குற்றங்களை சொல்லிக்கொண்டு, குறைகளை சொல்லிக்கொண்டு, ஊழியர்களுக்கு எதிராக பேசிக்கொண்டு, ஒரு சபை இன்னொரு சபைக்கு எதிராக பேசிக்கொண்டு, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிக்கு எதிராக பேசிக்கொண்டு, ஒரு போதகர் ஒரு சபைக்கு எதிராக, விசுவாசிகளுக்கு எதிராக பேசிக்கொண்டு, இன்னைக்கு சபையினுடைய வளர்ச்சிக்கு நாம் ஒரு வேலியாக, முட்டுக்கட்டையாக, தடையாக நிற்கக்கூடிய காரியத்தை கவனிக்கிறோம். நமக்கு என்ன தெரியுங்களா? இந்த உலகமே சபையாக மாற வேண்டும் என்பதுதான் நம்முடைய கவனமாக இருக்க வேண்டும். அதுதான் ஜான் வெஸ்லி என்ன சொல்றாருன்னா, என் கையில ரட்சிக்கப்பட்ட ஒரு 100 பேரை கொடுங்க, இந்த உலகத்தையே இயேசுக்கு சொந்தமாக்குறேன்னு சொல்றாரு. ஒரு நாளில அவர் 8 பிரசங்கம் பண்ணுவார் ஜான் வெஸ்லி. இங்கிலாந்து தேசம் முழுவதும் 4 லட்சம் கிலோமீட்டர் குதிரையில பிரயாணம் பண்ணி 42,000 பிரசங்கத்தை செய்ததான ஜான் வெஸ்லி என்ன சொல்றாருன்னா, இந்த உலகத்தையே நான் சபையா பார்க்கிறேன்னு சொன்னார். எவ்வளவு அற்புதமான தரிசனம்! இந்த உலகத்தையே நான் சபையாக பார்க்கிறேன் என்கிற தரிசன கண்கள் நமக்கு உண்டாகட்டும், தரிசன பார்வை நமக்கு உண்டாகட்டும். இந்த உலகத்தையே பிடித்துக் கொள்கிறோம் என்கிற அபிஷேகத்தை உடையவர்களாக நாம் நிற்போமாக. நம்முடைய முழங்கால்கள் சொல்லட்டும், இந்த உலகத்தை நான் அசைப்பேன் என்று சொல்லட்டும். நம்முடைய கண்கள் சொல்லட்டும், இந்த உலகத்தை நான் சபையாக நான் பார்க்கிறேன் என்று சொல்லட்டும். இந்த கரங்கள் சொல்லட்டும், இந்த முழு உலகத்தையும் பிடித்துக் கொண்டு பரலோகத்திற்கு நான் ஏறி போவேன் என்று சொல்லட்டும். அப்படிப்பட்டதான தரிசனம் உடையவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அந்த வசனத்துல வாசிக்கிறோம், தங்களை யூதர் என்று சொல்லியும் யூதராக இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய காரியம் ராஜ்யத்துக்கு எதிராக இருந்தார்கள். இந்த 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 இரவு நேரத்துல அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் ஒரு பெரிய திட்டத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நாம் எப்படிப்பட்ட மக்களாக இருக்க வேண்டும்? மோசேயை போல இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறவர்களாக, யோசுவாவை போல தேசத்தை பங்கிடக்கூடிய தலைவர்களாக நிற்க வேண்டும் என்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார். 3வது நபராக, 4வது நபராக, முறுமுறுக்கக்கூடியவர்களாக, குறை சொல்லக்கூடியவர்களாக, தூஷணம் பேசக்கூடியவர்களாக, எதிர்த்து நிற்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை கரைப்படுத்தக்கூடியவர்களாக அல்ல, தலைவர்களாக நிற்க தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை நாம் கண்டு கொள்ளுவோமாக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காரியத்தை வாசிப்போமாக. அந்த பகுதி சொல்லுகிறது, சாத்தானுடைய கூட்டம் என்று தேவன் அதை சொல்லுகிறார். அதுக்கு கொடுக்கப்பட்ட பெயரை சொல்றாரு பாருங்க. அந்த ஜெப ஆலயத்துக்குள்ளாக, அந்த ஜெப ஆலயத்தை யூதர்களுக்கு தேவன் கொடுக்கிறதான பட்டம், சாத்தானுடைய கூட்டமாக இருக்கிறார்கள். இவங்களோட வேலை அதுதான். எல்லாவற்றுக்கும் எதிர்த்து நிற்பது, குறை சொல்லுவது, குறை கண்டுபிடிப்பது என்கிற காரியத்தை தொடர்ந்தேர்ச்சியாக இவர்கள் செய்கிறதை கவனிக்க முடிகிறது. அததான் சொல்றாரு, சாத்தானுடைய கூட்டம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதுல கவனித்தோமானால் பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இந்த சாத்தான் என்கிற காரியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே, அடுத்தது பிசாசு என்கிற பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே, பொல்லாத ஆவிகள் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே, அசுத்த ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இதெல்லாம் என்ன, எனக்கு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, சாத்தான் அல்லது பிசாசு என்றால் அவர்கள் தான் தலைவனாக இருந்து செயல்படக்கூடியவன். ஏறக்குறைய அதை லூசிபர் என்று நாம் அழைத்துக் கொள்ள முடியும். அதுதான் சங்கிலினாலே தேவன் கட்டி வைத்திருக்கிறார் என்று சொல்லி யூதா புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். தலைவனாக சாத்தான் என்றால் அல்லது பிசாசு என்றால் தலைவன், அவன்தான் காரியங்களை திட்டமிடக்கூடியவன் என்பதாக பார்க்கிறோம். அடுத்தது பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் என்று சொல்லப்படுகிறதே, அது யார் அப்படின்னா அந்த சாத்தான் செய்யக்கூடியதான திட்டங்களை அதை செயல்படுத்தக்கூடியவர்கள் என்பதை பார்க்கிறோம். ஒரு இராணுவத்தோடு கூட ஒப்பிட்டு சொல்லுவோமானால் ஜெனரல் என்பதும் அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடியதான சிப்பாய்களாக மற்றவர்களை பார்க்கிறோமே, அதை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பொல்லாத ஆவிகள், அசுத்த ஆவிகள் என்பது இந்த சாத்தானுடைய திட்டத்தை பூமியிலே செயல்படுத்தக்கூடிய ஆவிகளாக, பொல்லாத ஆவிகளாக,
அசுத்த ஆவிகளாக செயல்படுகிறதை பார்க்க முடியும். சரி, இத நாம பின்பகுதியில நம்ம என்ன செய்யணும்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 8ஆம் அதிகாரத்திற்குள்ளாக நம்ம போகும் பொழுது அங்கே இந்த பொல்லாத ஆவிகள் எங்க இருக்கிறது, அல்லது அசுத்த ஆவிகள் எங்க இருக்கிறது, அதனுடைய பிரிவு என்ன, பாதாளத்துல பல பிரிவுகள் இருக்கிறதே, இது எந்த பிரிவுல இருக்கிறது, தலைவன் எந்த பகுதியில இருக்கிறான் என்பதை வேத ஆதாரத்துடன் நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். அப்ப நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த பகுதியில என்னன்னா, சாத்தான் அல்லது பிசாசு என்பவன் அவன் தலைவனாக இருந்து அதற்கு கீழாக தன்னுடைய திட்டங்களை தீட்டுவதற்காக சிப்பாய்களாக பொல்லாத ஆவிகளையும் அசுத்த ஆவிகளையும் வைத்து அவன் செயல்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அதை தான் ஆண்டவர் இந்த பகுதியில அவர் எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்கிறோம், கவனிக்கிறோம். அப்போ 2வது வசனத்தை, அதாவது 9வது வசனத்தை, இந்த சிமிர்னா சபையினுடைய 2வது பகுதியை 2வது வசனத்தை நம்ம கவனிக்கும் பொழுது அதுல பார்க்கக்கூடிய காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய நாம மகிமைப்படுவதாக அங்கே சொல்றாரு. சபைக்கு முதல்ல எதிராக நின்றவர்கள் அல்லது சபைக்கு உபத்திரவத்தை ஏற்படுத்தியவர்கள் யூதர்கள் என்பதை பார்க்கிறோம். எந்த யூதர்கள் வழியாக இந்த உலகத்திற்கு சபை வந்ததோ அதே யூதர்கள் சபையை குழி தோண்டி புதைக்கவும் அவர்கள் திட்டம் தீட்டினார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எந்த யூதர்கள் வழியாக உலகத்திற்கு இயேசு வந்தாரோ அதே யூதர்கள் இயேசுவை கொலை செய்ததும், எந்த யூதர்கள் மத்தியிலே வழியாக சபை வந்ததோ அதையே சத்ருவானவன் பிசாசானவன், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த சபையை குழி தோண்டி புதைக்க நினைத்ததையும் நாம கவனிக்கிறோம். அன்று நாம மகிமைப்படுவதாக. அப்போ யூதர்கள் சபைக்கு எதிராக நின்றார்கள் என்பதை கவனிக்கிறோம். சரி, இப்போ இந்த பகுதியை நம்ம முடிக்க போகிறோம். அடுத்த வசனத்தை அடுத்த வாரம் நம்ம உற்று கவனிக்கலாம். நீ படப்போகிற பாடுகள் என்பது அது ஒரு பெரிய பகுதி. அதனால அந்த பகுதியை நம் பின் பகுதியாக அடுத்த வாரத்திலே அதை நாம் வைத்துக் கொள்வோம். அப்போ இந்த 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல கவனிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இந்த சபையானது எவ்வளவு பாடுகள் அனுபவித்தாலும் தொடர்ந்தேர்ச்சியாக வாசனை வீசிக்கொண்டே இருந்தது. தொடர்ந்து வாசனை வீசியது, கசப்பு அதற்கு ஏற்பட்டது, ஆனால் வாசனை வீசக்கூடிய சபையாக அது காணப்பட்டது. கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னவென்றால், நமக்கு எவ்வளவுதான் பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நெருக்கங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், அதன் மத்தியிலே நாம் கர்த்தரை அறியக்கூடிய வாசனை வீசுகிற பொழுது தேவன் எல்லா கசப்புகளையும் தேவன் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்துல பாடுகள் இருக்கு, ஆனால் அந்த பாடுகள் என்பது நிரந்தரம் கிடையாது. இந்த உலகத்துல பிரச்சனைகள் இருக்கிறது, அது நிரந்தரம் கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில வரக்கூடியதான நெருக்கங்கள் இருக்கிறது, அது நிரந்தரம் கிடையாது. அது எல்லாவற்றையும் மாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். இந்த இரவு நேரத்துல உன் வாழ்க்கையில என்ன கசப்புகள் இருந்தாலும் அதை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கசப்பை தித்திப்பாக மாற்றுவார். ரூத்துடைய புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது அது ஆரம்பிக்கும் போது கசப்போடு ஆரம்பிக்கிறது. கசப்பு. நகோமியை சொல்லுகிறாங்க, என்ன நீங்க நகோமி என்று சொல்ல வேண்டாம், என்னை மாறாள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆனால் அந்த கசப்போட, அந்த கசப்பு நிறைந்த வாழ்க்கையோட அந்த கசப்பை மாற்றக்கூடிய மதுரமாக ரூத் இணைந்து கொண்டதை பார்க்கிறோம். அவங்க வாழ்க்கை கசப்பு தான். கணவனை இழந்தார், எலிமலக்கு இழந்தார், மக்களோனை இழந்தார், கிளியோனை இழந்தார். இழப்பு தான். அந்த கசப்பு நிறைந்த வாழ்க்கையில ஒரு ரூத் என்கிறதான அந்த கசப்பை மாற்றக்கூடிய ஒரு நல்ல மரம் இணைந்து கொண்டது. நடந்தது என்னன்னா, அந்த அதிகாரம் முடிவதற்குள்ளாகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், அந்த வாழ்க்கை கசப்பான வாழ்க்கை எல்லாம் மாறி மதுரமாக எல்லாவற்றையும் தேவன் மாற்றினார். அது போலதான் உங்களையும் என்னையும் இந்த கசப்பு நிறைந்த இந்த உலகத்திற்கு மதுரமாக வைத்திருக்கிறார். நீங்க தான் கசப்பை மாற்ற முடியும், நீங்க தான் பிரச்சனையை மாற்ற முடியும், நீங்க தான் தோல்வியை மாற்ற முடியும், நீங்க தான் தேசத்துக்குள்ள இருக்கிற வியாதிகளை மாற்ற முடியும். ஜனங்களுக்குள்ள இருக்கிற பாடுகள், ஜனங்கள் அனுபவிக்கிறதான கொடுமைகள் யாரோ அல்ல, அதை மாற்றக்கூடிய மதுரத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகத்துக்குள்ள இந்த மதுரம் என்கிற இந்த வாசனை என்கிற திரவியம் இருக்கிறது. நீங்க எங்க போனாலும் அந்த காரியத்தை, அந்த கசப்பை மாற்ற முடியும். எந்த குடும்பத்துக்குள்ள போனாலும், எந்த மனிதர்களுக்குள்ள நீங்க போனாலும் அங்கே கசப்பை மாற்ற முடியும். நீங்க கால் வைக்கும் பொழுது அந்த குடும்பத்தின் கசப்பு மாறும். நீங்கள் கைகளை வைக்கிற பொழுது அந்த மனிதனுடைய கசப்பு மாறும். உங்களை ஒரு மதுரமாக அழைத்திருக்கிறார் தேவன். உங்களை ஒரு மதுரமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டுடைய நாம மகிமைப்படுவதாக. நகோமி வாழ்க்கையை மாற்றுவதற்கு கர்த்தர் ரூத்தை கர்த்தர் வைத்திருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அது போல இந்த உலகத்துல
ஆண்டவர் உங்களை வச்சிருக்கிறாரு. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நீங்கள் எல்லா கசப்பையும் மாற்றக்கூடிய ஒரு மதுரமாக நிற்கிறீர்கள். தேவனுடைய கரத்திலே அர்ப்பணம் செய்வோமாக. ஒரு பெரிய ஊழியத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். எந்த இடத்துல நீங்க போனாலும் அந்த காரியம் மதுரமாய் மாறும், அந்த கசப்பு மாறும், அது மதுரமாக முடியும் என்பதை பார்க்கிறோம். பிதாவாகிய தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், தேற்றவாளராகிய பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். சுவாமி ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, கசப்புகளை தித்திப்பாய் மாற்றுகிற தெய்வம், மாறாவை மதுரமாய் மாற்றுகிற தெய்வம் நீர் இருக்கிறீர். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகள் எந்தெந்த பகுதியில இருக்கிறார்களோ அந்த பகுதியில் இருக்கக்கூடியதான கசப்புகள், அந்த தெருக்கள் இருக்கக்கூடியதான கசப்புகள், அந்த குடும்பங்கள் இருக்கக்கூடியதான கசப்புகள் உடைய பிள்ளைகள் கால் வைக்கும் பொழுது அது மாறும் என்று சொல்லுகிறீரே. இயேசுவே, இந்த தேசத்துக்கு எங்களை மதுரமாக வைத்திருக்கிறீர். இந்த தேசத்தின் கசப்புகள் எல்லாம் உடைய பிள்ளைகள் வழியாக, ஊழியங்கள் வழியாக, அவர்கள் செய்கிற கிரியையின் வழியாக, அவர்கள் செய்கிற ஆராதனையின் வழியாக, அவர்கள் எடுக்கிற முயற்சியின் வழியாக, அவர்கள் சொல்லுகிறதான வார்த்தையின் வழியாக, பாடல்கள் வழியாக இந்த தேசத்தினுடைய கசப்புகள் மாறட்டும் என்று ஜெபிக்கிறோம். கசப்புகள் மாறட்டும். இந்த ஜனங்கள் ஓடி தண்ணீரை குடிக்கிறார்கள், கசப்பாய் இருக்கிறது. அந்த கசப்பை தித்திப்பாய் மாற்றுவதற்காக எங்கள் அந்த உலகத்துல வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. அதை நாங்கள் பயன்படுத்தட்டும். இணைப்பில இணைந்தவர்களுக்காக ஸ்தோத்திரம், தலைவருக்காக ஸ்தோத்திரம், செயல்படுத்துறவர்களுக்காக ஸ்தோத்திரம், இணையக்கூடியவர்களுக்காக ஸ்தோத்திரம், ஜெபிக்கிறவர்களுக்காக ஸ்தோத்திரம், நேரத்தை கொடுத்தவர்களுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே அடுத்த வாரம் இணைப்பிலே வருகிற பொழுது தித்திப்போடு, மகிழ்ச்சியோடு, ஆனந்தத்தோடு, களிப்போடு, சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு எல்லாவற்றையும் ஜெயித்து வெற்றியோடு கடந்து வரட்டும் என்று ஜெபிக்கிறோம். இந்த சிமர்னா சபை ஜெயித்தது போல ஜெயிக்கட்டும் என்று ஜெபிக்கிறோம். மரித்திருந்து பிழைத்திருந்தவருமானவர் சொல்லுகிறதாவது, கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றையும் ஜெயித்து, இயேசு சிலுவையில ஜெயித்து, மரணமே உன் கூறு எங்கே, பாதாளமே உன் ஜெயம் என்று எங்கே என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தது போல ஜெயம் எடுக்க உதவி செய்யும். கிருபை தாங்கட்டும். கனமும் மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். God bless you. God bless you all. கர்த்தர் உங்க எல்லாரையும் ஆசீர்வதிப்பார். Thank you so much.